ஆனாலும் அதிலே வந்திருந்த ஒரு சிலர் மிக கோபமாக கனர்த்த வார்த்தைகள் பேசினார்கள். அப்பொழுதுதான் சனசமூக நிலைய தலைவருடைய பண்பை நான் உணர்ந்தேன். மிக நிதானமாக, மிக பக்குவமாக நான் சொன்ன விடயத்தை அவர் மட்டும்தான் செவி மடுத்து மிகுந்த அமைதியாக தன்னுடைய விடயத்தை நிதானமாக கதைத்தார். நான் ஒரு உறுதிமொழி சொன்னேன். மகாசன சமூக நிலையம், மகாசன சமூக நிலைய வீதி பட்ஜெட்டிலே போடுவதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. ஆனால் அது இடம்பெறவில்லை என்பதற்காக அந்த வீதி போடாமல் போகாது. அந்த வீதி நிச்சயமாக நான் போட்டு தருவேன், அதை நீங்கள் நம்பி போகலாம் என்று சொன்னேன். நிச்சயமாக தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை சாந்தப்படுத்தி போனார். இந்த பட்ஜெட் வேலை தொடங்குவதற்கு முன்னரே அந்த வீதியை நாங்கள் போட்டுவிட்டோம். கௌரவ உறுப்பினர் உஷாந்தன் அவர்கள், கௌரவ உறுப்பினர் சுதாகரன் அவர்கள், நிச்சயமாக நான் நினைத்து மகிழ்வதுண்டு என்னவென்றால், பிரதேச சபை நிதிக்கு அப்பால் தங்களுடைய சொந்த நிதிகளை இந்த வட்டார மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய நல்ல 2 உறுப்பினர்களை இந்த வட்டாரம் பெற்றிருக்கிறது. நான் இப்பொழுது நடந்த வெள்ள அனர்த்தத்திலே எங்களுடைய உறுப்பினர்களோடு நான் மகிழ்ச்சியாக பகுடியாக பேசுவது, கட்டுடைக்கு போட்டி போட்டு செய்வதற்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முண்டி அடித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உறுப்பினர்கள் கிடைப்பது கடினம். ஆகவே கட்டுடை கிராமம் இந்த முறை அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுவது உண்டு. உண்மையாக அந்த நாள் அந்த சனசமூக நிலைய தலைவருடைய அந்த பக்குவத்தை உணர்ந்தேன். இதுதான் பாருங்கள், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிலே ஒரு நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் 4 கோணங்களிலேயும் நன்றாக அலசி ஆராய்ந்து கொண்டு சாதுரியமாக, தந்திரமாக எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மனப்பாங்கை எங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பண்பை நான் இந்த சனசமூக நிலைய தலைவரிடம் நான் பார்த்தேன். ஜெயக்குமாரை விடுங்கள், ஏனென்றால் அது அவருக்கும் எனக்கும் நீண்ட காலத்து நட்பு. ஆகவே அவரிடம் நான் அந்த பண்புகளை எதிர்பார்ப்பது கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமைத்துவமும் அவரோடு வேகமாக சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பினரும், இன்னும் ஒருவரை சொல்ல வேண்டும், எங்களுடைய சனசமூக நிலையத்தினுடைய உறுப்பினர் அகிலா ஒவ்வொரு நிமிடமும் இந்த சனசமூக நிலையத்தினுடைய அக்கறையை தொலைபேசியிலும் பேசுவார், நேரடியாகவும் வந்து பேசியிருக்கிறார். ஆகவே இப்படி எல்லோரும் ஒன்றுபட்டு சிந்திக்கிற பொழுதுதான் அந்த வெற்றி வரும். அந்த ஒன்றுபட்ட அந்த மனப்பாங்கை 60 நாள் வளர்ச்சியிலே என்னாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், எல்லோரும் பேசினார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஊர் 2 பட்டால் கூத்தாட்டிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தீவுகள் எப்பொழுதும் பலமிழந்தவை. நான் ஒன்றுபட்டு வாழ்வதை, ஒன்றுபட்டு சிந்திப்பதை வெற்றியாக கருதுபவன். நான் பல்கலைக்கழகத்திலே படித்த காலத்திலே மாணவ தலைவர்களை தெரிவு செய்வது ஏகமனதாக தெரிவு செய்வோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் இருக்காது. ஒரு முறை மட்டும் மாணவ தலைவர் தெரிவிலே தேர்தல் முறைமை வந்தது. 2 துண்டுகளாக பல்கலைக்கழக மாணவ சமூகம் உடைந்தது. ஆகவே தேர்தல் முறைமைகளை கொண்டு வந்து வாக்களிக்க சொன்னார்கள். எனக்கு தந்த வாக்குச்சீட்டிலே நான் ஒரு மாணவனாக யாருக்கும் வாக்களிக்காமல் ஒரு வசனத்தை எழுதினேன். தீவுகள் எப்பொழுதும் பலமிழந்தவை என்ற வசனத்தை எழுதிவிட்டு நான் அந்த வாக்குச்சாவடிக்குள் போட்டேன். என்றைக்கு ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக ஒன்றுபட்ட சக்தியாக சிந்திக்கின்ற ஒரு மாணவ சமூகம் 2 பட்டு பிளவுபட்டு போகிறது என்றால் அங்கே எங்களுக்கு பலவீனம். அந்த பலவீனத்தினுடைய அடிப்படையை நாங்கள் புரிந்து விட்டோம். ஆகவேதான் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த சனசமூக நிலையத்தினுடைய 47வது ஆண்டு என்பது சாதாரணமான பயணம் கிடையாது. அது ஒரு நீண்ட தூர பயணம். அந்த தொடக்குனர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் பேசிய பொழுது என்னுடைய கண் கலங்கியது.
நிச்சயமாக மகா சனசமூக நிலையம் என்ற அந்த பெயரை வைக்கிற பொழுது கூட எதிர் சிந்தனையாளர்கள் அன்றைக்கிலும் கூட இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கும் ஒத்தோடுகின்ற மனப்பாங்கு இல்லாத பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் அதிகம் வலுகிறது. ஒற்றுமை பலம், அந்த ஒற்றுமைக்கே பலம் ஒத்துப்போகின்ற மனப்பாங்கு. அந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டால் தான் எங்களுடைய ஒற்றுமை ஒரு பலமான உருவமாக வளர்ந்து நிற்கும். ஆகவே மகா சனசமூக நிலையத்தின் இன்றைய இந்த திரட்சி, இந்த நிகழ்வினுடைய இன்றைய திரட்சி என்பது உங்களுடைய ஒற்றுமையை காட்டுகிறது. நான் நினைக்கிறேன் இவர்கள் சொன்னது போல பல கடிதங்கள் என்னிடம் வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் நேராகவும் இப்பொழுது வந்தார்கள். வந்து இப்பொழுது இருக்கிற நிர்வாகம் கூட்டத்தை போட்டு பொதுக்கூட்டத்தை போட வேண்டும், இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகத்தை பொதுக்கூட்டத்தை போட வேண்டும், இந்த நிர்வாகத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்கே மோசடிகள் நடக்கிறது என்று கூட என்னோடு நேரடியாக பேசினார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடம் ஒரு சிந்தனை இருக்கிறது. நானும் பல சமூக நிறுவனங்களிலே தலைமைத்துவ பண்பை வகுத்தவன். நான் நினைப்பது ஒன்றுதான், ஒரு வாகனம் ஓடவில்லை என்றால் நாங்கள் அதை தள்ளி கொடுத்து ஓட பண்ண வேண்டும். ஓடுகிறது என்றால் அதற்கு வேறு என்ன தேவை என்கின்ற அந்த ஒத்தாசையை கொடுத்து நாங்கள் அதில் ஏறி பயணிக்க வேண்டும். ஓடுகிற வாகனத்துக்கு நடுவிலே குறுக்கை கொண்டு கட்டை போடுவதை நான் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை. ஆனால் இன்றைக்கு பல சமூக நிறுவனங்கள் ஓட வெளிக்கிடுகிற பொழுது அதற்கு கட்டை போட்டு அதை தடுத்து நிறுத்துகின்ற அந்த ஒரு தீய மனப்பாங்கு இன்றைக்கு பல இடங்களிலும் வளர்ந்து வருகிறது. நான் பிரதேச சபையினுடைய தவிசாளராக வந்த பொழுது பல சனசமூக நிலையங்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு போக வேண்டிய துர்பாக்கிய நிலை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பொதுக்கூட்டத்தை சரியாக போட்டு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளரை ஜனநாயக முறையிலே தெரிவு செய்வதற்கு எங்களுடைய சனசமூக நிலைய உத்தியோகஸ்தர் பெரும்பாடுபடுகிறார். பெரிய பிரச்சனை நடக்கிறது, கடும் பிரச்சனை. இரண்டு அணிகளாக வருகிறது, பிரிந்து நின்று கொண்டு அந்த அணிகள் மிகப்பெரிய குழப்பங்களை செய்வதனாலே நானே போய் அந்த சனசமூக நிலைய கூட்டங்களை நிகழ்த்தி அந்த ஆண்டு கூட்டங்களை நிகழ்த்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே தோன்றுகிறது. நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிர்வாகமும், ஒரு பொது அமைப்பினுடைய நிர்வாகம் ஒரு வருடம் இயங்குகிறது. அந்த ஒரு வருடத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். முடிந்தவரை எங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல வழிகளையும் நல்ல ஆலோசனைகளையும் அந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அப்படி வழங்குகிற பொழுதுதான் தவறுகின்ற இடங்களிலே கூட அந்த நிர்வாகம் தன்னை சரிப்படுத்தி கொண்டு முன்னோக்கி நகர முடியும். ஆகவே எல்லோரும் அந்த மனப்பாங்கை வளர்த்து கொள்ளுங்கள். பின்னாலே அந்த ஒரு நிர்வாகத்தை நாங்கள் தெரிந்த பின்னர் அது ஓடத் தொடங்குகிற பொழுதே பின்னாலே இருந்து இழுத்து விழுத்துதல், கட்டை போட்டு தடைக்கு விழுத்தல் என்ற மனப்பாங்கை நீங்கள்